இந்தியால விவசாயம் அப்படின்னு சொல்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஆனா அந்த விவசாயிங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா பெட்டரா ஆகலாம், அண்ட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு, அண்ட் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத கம்ப்ளீட்டா பார்ப்போம். அவங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எதனால ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க? டைரக்டா கஸ்டமர்கிட்ட கொடுக்காததான் மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் ஆகும். விவசாயி தன்னோட ப்ராடக்டை விளைவிக்கிறாங்க. ஆனா நடுவில் இருக்க கன்சியூமரை எப்படி குடிக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியல. அதனால ஒரு கமிஷன் வாங்குற ஒரு பிளேசஸ்க்கு போறாங்க. ஒரு நடுவில் இருக்க இடைத்தரகர் தான் போறாங்க. அப்படி இடைத்தரகர் போறதுனால அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கம்மியாகுது. 100 ரூபாய் இருக்கிற தக்காளி 30 ரூபாய்க்கு அந்த இடத்துல மாறுது, ஜஸ்ட் பை இடைத்தரகரால. அப்படி அந்த இடைத்தரகர் இல்லை அப்படின்னா, மிடில்மேன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கான ப்ராஃபிட் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த விஷயத்த ஓவர் கம் பண்ண முடியுமா, அந்த விஷயம் பண்ண முடியுமா, ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ரொம்ப கஷ்டம். அது டீசெண்டான்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார்மரோட ப்ரோட்டஸ்ட் நிறைய அதிகமா இருந்துச்சு. டெல்லி சைட்ல பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரோட்டஸ்ட்ல என்ன மாதிரியான மெயினான ஆஸ்பெக்ட்ல கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இடைத்தரகர் இல்லாம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும் பொழுது மிடில் மேன் அப்படின்ற பீப்புள் டெஃபினட்டா கோவப்பட்டாங்க. ஆனா இது கார்பரேட் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதுனால இன்னொரு ஆஸ்பெக்ட்லயும் கோவம் எழுந்துச்சு. ரெண்டுத்தையும் யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் ஆனா கரெக்டான ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்மர் என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மெயினா சொல்ல போனா பின்லாந்து, சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல ஒரு வைன் பாட்டில் இருக்கு அப்படின்னா அவங்க ஃபார்மரே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றதா தான் இருக்கும். அதாவது சொல்ல போனா வேல்யூ ஆடட் திங்க அவங்க பண்றாங்க. பட் இதுவே இந்தியாவில ஃபார்மர் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பை மேனுஃபேக்சரிங் பண்றதுல விட்டு மற்ற எதுவுமே பண்ண மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங், ஹோல்சேலர், அது ரீட்டைலர், எல்லா கனெக்டிவிட்டியும் கரெக்டா ஒரு ஃபார்மர் வச்சிருந்தாரு அப்படின்னா டெஃபினட்டா பண்ண முடியும். எதனால இந்தியால பர்டிகுலரா பண்ண முடியல? ஒரு ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஃபேக்டரா பிளே பண்ணுது. இப்போ ஜென்ரேஷன் அப்படின்ற ஃபேக்டர் என்ன பண்ணுது? ஒரு ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிளே ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இதுல தெரிஞ்சுக்கலாம். ஐடி ஆகட்டும், எந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி ஆகட்டும், எல்லா விஷயத்துலயும் யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்காங்க இந்தியாவில். பட் அக்ரிகல்ச்சர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா 40ல இருந்து 50 வயசுக்கு மேல இருக்கவங்க அதிகமான பீப்புள் ஒர்க் பண்றாங்க, அதிகமான பீப்புள் இருக்காங்கன்னு தெரியுது. எதனால ஒரு ஷிஃப்டா, எதனால ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா, பீப்புள் அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதனாலதான். யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில எல்லா சைடுமே பீப்புள் கார்பரேட் ஜாபுக்கு போறாங்க. அந்த கார்பரேட் ஜாப் போறதுனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. தமிழ்நாட்டுல 43% அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க 2013 கணக்கெடுப்புல. பட் இதுவே 2025 இப்போ கணக்கெடுத்து பார்த்தல 23% தான் பண்ணிருக்காங்க. அந்த 20% எங்க கம்மி ஆயிடுச்சு, எதனால கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா 3 ஃபேக்டர்ல பண்ணலாம். ஒண்ணு எக்கனாமிக்ல இருக்கிற பினான்சியல் பாதிப்புனால அவங்களால போறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நேச்சுரலான டிசாஸ்டர்ஸா இருக்கலாம். 3வது ஜென்ரேஷன்ஸ். அந்த 3 ஆஸ்பெக்ட்ல எப்படி பெட்டரா கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தல 3வது ஆஸ்பெக்ட்ல இருக்கிற விஷயங்கள் எதனால பண்ணாங்க, எதுக்கு யூத் யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு நாலேஜ் அந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் போகாம இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படி பார்க்கல 1980s அந்த சைட்ல போலாம். அப்படி 1980s 1990s அப்படின்ற ஒரு டைம்ல இந்தியா வறுமை அப்படின்ற ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு, பஞ்சம் அப்படின்ற காலகட்டம் இருந்துச்சு. அப்படின்ற காலகட்டத்துல வெளிநாட்டுல இருந்து நிறைய உற்பத்தி அதே மாதிரி விஷயங்கள் பண்ணணும், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை கிரியேட் பண்ணாங்க. அந்த சிச்சுவேஷன் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. வெளிநாட்டுல இருந்து 1991 எல்பிஜி அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அப்படி எல்பிஜி கொண்டு வந்ததுனால எக்கனாமி ஸ்டேபிள் ஆயிடுச்சு. எக்கனாமி ஸ்டேபிள் ஆனது மட்டும் இல்ல, வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் கார்பரேட் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, ஆட்டோமேட்டிக்கலா சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியால கிடைக்கிற ப்ராடக்டை இந்தியன்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்தியன் கிடைக்கிற ப்ராடக்ட் டேஸ்டா இருக்கும், அதாவது ஹெல்த்தியாவும் இருக்கும்னு சொல்லலாம். ஆனா வெளிநாட்டு கிடைக்கிற ப்ராடக்ட் அந்த டேஸ்ட் இல்லைனாலும், ஹெல்த்தியா இல்லைனாலும் ஃபாஸ்டா கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்படின்ற மாதிரி எலமெண்ட்டை அவங்க மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அதுதான் நல்லது, அது மட்டும்தான் நல்லது அப்படின்ற மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய கம்பெனி கோல்கேட்னு சொல்லலாம்.
அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் உள்ள வந்துச்சு. அந்த உள்ள வர கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டிங் வந்து என்ன மாதிரி பண்ணாங்க, இந்தியன் ப்ராடக்ட் இந்தியன் யூஸ் பண்ற மாதிரி விஷயம் பண்ணீங்க அப்படின்னா அது தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு பேஸ்ட் கம்பெனி இன்னைக்கு டாப் லெவல்ல வந்து சால்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதே கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் 30 வருஷம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சால்ட் யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது, அதுக்கு அடுத்து சார்கோல் வச்சு பல்லுக்கு தேய்ச்சிங்கன்னா என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதே கம்பெனி இன்னைக்கு சார்கோல் அப்படின்ற ஒரு பேஸ்ட் ஆட் பண்றாங்க. இந்தியன்ஸ் வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ண விஷயத்த வந்து திருப்பி கொண்டு வராங்க. அவங்களோட மார்க்கெட்டிங்லேயே வந்து 30-40 வருஷம் இது ஏன் யூஸ் பண்றீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணா உடம்பு பெனிஃபிட்டா இருக்குமா அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு இந்தியனை பத்தி அந்த அளவுக்கு மோசமா சொல்லிட்டு இப்போ அதை கொண்டு வராங்க. எதனால இந்த ஆஸ்பெக்ட்ல கொண்டு வந்தாங்க, அந்த மார்க்கெட்டிங் 1980s 1990s அந்த சிச்சுவேஷனோட மார்க்கெட்டிங்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல, எல்லா என்டையர் சிஸ்டம்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. 1994 1995 அந்த டைம்ல சிச்சுவேஷன்ல டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம், டெலிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா சைட்லயும் வந்துச்சு. அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண யாரு அப்படின்னா இந்தியன்ஸ் இல்ல, வெஸ்டர்ன் வரல. எல்பிஜி அப்படின்ற சிஸ்டம் கொண்டு வந்ததுனால குளோபலைசேஷன் ஆகணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் பண்ண வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான். இன்டைரக்டா கார்பரேட் ஜாப் தான் உங்களுக்கு நல்லது, அந்த கார்பரேட் ஜாப் தான் உங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி. ஆனா நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் நவ் இந்தியன் பீப்புள் வந்து எதனால அக்ரிகல்ச்சர் உள்ள போக முடியாது அப்படின்னா 3 கிரைட்டீரியா வச்சுக்கலாம். எதனால என்ன திங்க் பண்றாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்காது, ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும், அது மட்டும் இல்ல என்ன ஜென்ரேஷன் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க இதுக்கு மேலே உள்ள ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி 3 ஆஸ்பெக்ட்ல பாக்குறாங்க. அந்த 3 ஆஸ்பெக்ட்ல எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் அதாவது அக்ரிகல்ச்சர் படிக்கணும் ஆசைப்பட்டு உண்மையான பண்ணணும் ஆசைப்படுறவங்க பர்டிகுலரா அதெல்லாம் உணர்ந்த அக்ரிகல்ச்சர் விஷயத்துல பண்ணிட்டு ஒரு பெட்டரான எக்கனாமியை பில்ட் பண்ண முடியும், பெட்டரான ப்ராஃபிட்டபிலிட்டி அதில் இருக்கு அப்படின்னு இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியுது. தெரிஞ்சாலும் நிறைய பீப்புள் உள்ள வர மாட்டாங்க. எதனால் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் சைடும் இருக்கு. அந்த பேரண்ட்ஸ் சைடு எதுக்காக அக்ரிகல்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க, நான் தான் இந்த கஷ்டத்தை பட்டேன் நீ எதுக்கு படணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் சொல்றாங்க. இந்த 2 ஆஸ்பெக்ட்லையும் பாக்குறதுனால இப்போ என்னதான் பண்ணணும், இந்த சிச்சுவேஷனை ஸ்டில் நவ் இந்த மாதிரி போயிட்டே போயிடுச்சுன்னா என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ல என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எதனால கார்பரேட் எல்லாமே ஒரு நான் போறாங்க சிச்சுவேஷன் சொல்லியிருப்பேன். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்ல போனோம்னா பில் கேட்ஸ். டெக்னாலஜி சைட் ஆச்சும் மைக்ரோசாஃப்ட் ஆச்சும் எல்லாத்துலயுமே டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காரு பில் கேட்ஸ். அவர் தான் மைக்ரோசாஃப்ட்ல டாப்ல இருக்காரு, அவர் தான் வந்து கம்ப்யூட்டர் டாப்ல இருக்காரு அப்படின்னு நினைப்போம். இல்ல, அமெரிக்கால டாப் த டேபிள் அக்ரிகல்ச்சர்ல தான் இருக்காரு. எதனால அப்படின்னா ஜஸ்ட் பை ஒரு ப்ராடக்டை வந்து சேல் பண்றதாகட்டும், ஜஸ்ட் பை ஒரு அக்ரிகல்ச்சர் விஷயம் பண்றதாகட்டும், இந்த உலகத்துல அதுதான் நெக்ஸ்ட் எக்கனாமி, அது நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சதுனால அதுக்குள்ள போயிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் இந்த விஷயங்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர் எடுத்தாங்க அப்படின்னா பெட்டர் ஹைட்ரோபோனிக்ஸ் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை ஆர்கானிக் மெத்தடாலஜில கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்கனாமியை பூம் பண்ண உதவும். அது மட்டும் இல்ல வேல்யூ ஆடட் திங்ஸ் கொடுத்தாங்க. இதனால வேல்யூ ஆடட் திங்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஏஜ் வந்து 40 to 50 years 60 years அப்படின்ற ஏஜ்ல இருக்காங்க பீப்புள். அந்த பீப்புள் அந்த அளவுக்கு கன்சம்ஷன் நெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வராது. ஏன் அப்படின்னா எனக்கு இருக்க ஆல்ரெடி ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி பீப்புள் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அப்படி கிடையாது, புதுசான பிளட் புதுசான விஷயம் பண்ண முடியும். யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா டைனமிக் சிச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணுவேன், அப்படி சிச்சுவேஷன் சேஞ்ச் பண்ண அப்படின்னா இந்தியன் எக்கனாமி மூவ் பண்ண முடியும்.